பவானி ரொம்பவே சோகத்துல இருக்கனால, பொன்னிய கூப்பிட்டு ஷிவானி பாப்பாவ ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, ஷிவானி பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க பொண்ணுகிட்ட தன்னோட மனசுல இருக்கதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதையுமே பொன்னி ரொம்பவே கஷ்டத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பவானி பொண்ணுகிட்ட, "நான் அந்த ஆள டிவோர்ஸ் பண்ணலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன் பொன்னின்னு" சொல்லி சொல்ல, உடனே பொன்னியும், "அக்கா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு எப்பவும் போலயே உறுதுணையா இருப்பேன்க்கா. ஆனா நீங்க எடுக்கிற முடிவ கொஞ்சம் ஷிவானி பாப்பாவ மனசுல வச்சுட்டு எடுத்தா மட்டும் போதும்ன்னு" சொல்ல சொல்ல, உடனே பவானியும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துதான், குறிப்பா ஷிவானி பாப்பாவை யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவையே எடுத்தேன் பொன்னின்னு சொல்லி சொல்ல, உடனே பொன்னியுமே பவானியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க. அப்ப கரெக்டா பவானி இந்த மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸை ரெடி பண்றதுக்காக வீட்டுக்கே வக்கீல கூப்பிட்டு இருந்த வக்கீல் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க பவானியையுமே கூப்பிட்டு இருக்க. பவானியுமே அந்த வக்கீல் கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா இந்த மாதிரி வீட்டுக்கு வக்கீல் வந்திருக்க விஷயத்த வெண்ணிலா பார்த்தது மட்டும் இல்லாம உடனடியா அவங்க ஜெயா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பதறி போய் அங்க வந்த ஜெயாவும் சந்திரசேகரும் பவானி கிட்ட, "என்னம்மா எதுக்காக வக்கீல் வந்திருக்காங்கன்னு" கேட்க, உடனே பவானியும் இந்த மாதிரி டிவோர்ஸ் விஷயத்த பத்தி சொல்ல, அதை கேட்டு ஜெயாவும் ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "பவானி நீ எல்லாத்தையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்கிற நினைக்கிற, கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம இந்த விஷயத்துல வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு" சொல்ல, ஆனா பவானியோ, "இல்லம்மா இதுதான் நான் பொறுமையா நிறுத்தி நிதானமா எடுத்த ஒரு தெளிவான முடிவு, இதுல யோசிக்கிறதுக்கு எனக்கு வேற ஒன்றும் கிடையாதுமான்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரியே அந்த பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு சுந்தரோட அட்ரஸை கொடுக்க, உடனே இதை பார்த்துட்டு ஜெயா ரொம்பவே ஷாக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க வக்கீலோ, "சரிம்மா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன். ஆனா என்ன, நீங்க டிவோர்ஸ்க்கான காரணத்தை மட்டும் என்கிட்ட கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குன்னு" சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரும் ஜெயாவோ பவானி என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனா பவானியோ சிவானி பாப்பாவை மனசுல வச்சுட்டு, "இந்த மாதிரி எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கூட இதுக்கு மேலேயும் சேர்ந்து வாழ விருப்பம் கிடையாது. அவங்க என்னையும் சரி என் பொண்ணையும் சரி நல்லபடியா பார்த்துக்கல. அதனாலதான் நான் அவங்கள டிவோர்ஸ் பண்றேன்னு" சொல்லிட்டு லைட்டா மழுப்பி அந்த விஷயத்த சொல்ல, உடனே இதை கேட்ட வந்த வக்கீலுமே, "இப்படியெல்லாம் சொன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலாமா? ஒருவேளை உங்களோட ஹஸ்பண்டுக்குமே முழு மனசா உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கண்டிப்பா டிவோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாம அவங்க மறுத்தாங்கன்னா நீங்க வேற ஒரு காரணத்தை தான் ரெடி பண்ணணும்னு" அவங்க கிட்ட தெளிவா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ஆனா ஜெயாவும் சந்திரசேகரும், "ஏமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" கேட்க, ஆனா பவானியோ, "தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே என்னோட முடிவுல தலையிடாதீங்க. ஏற்கனவே நான் அந்த ஆளை கைது பண்ணணுன்ற அளவுக்கு ஒரு செம்ம கோவத்துல இருந்தா, ஆனா அதை உங்களுக்காக தான் நான் மாத்திக்கிட்டேன். ஆனா இப்போ இந்த முடிவையுமே உங்களுக்காக நான் மாத்தி பண்ற கனவு மட்டும் காணாதீங்க. ஏன்னா இதுக்கு மேல அந்த ஆளுக்கு நான் மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க முடியும். உங்களுக்காக அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட தண்டனையை தடுக்காதீங்கன்னு, இது என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இதை பார்த்துட்டு ஜெயா ரொம்பவே வருத்தத்தோட நின்றுட்டு இருக்கும் போது, சக்தியும் சண்முகமும் எனக்கு என்னமோ அக்கா பண்ணதா கரெக்ட்னு தோணுதுன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம பொன்னியுமே சந்திரசேகர் கிட்ட அதே விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இதை பாக்குற வெண்ணிலாவும் பிரீத்தியும், பவானி நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் பொன்னி மூலியமா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி பொன்னி தான் இருக்கா, அதனாலதான் நம்மளோட குடும்பத்துல இவ்வளவு விஷயங்களும் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட எப்பவும் போலயே பொன்னிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. உடனே இதை பார்த்த சந்திரசேகர் வெண்ணிலாவையும் பிரீத்தியும் செம்மையா வெளுத்து வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா முட்டாள் ஜெயாவும் அவங்க சொல்றத நம்பிட்டு பொன்னிய பத்தி இன்னுமே அவங்க தப்பா தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வக்கீல் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அவங்க சொன்ன மாதிரியே சுந்தரோட அட்ரஸ்க்குமே அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அந்த பக்கம் போஸ்டை வாங்கின சுந்தரோட அம்மாவோ டிவோர்ஸ் நோட்டீஸ் சுந்தருக்கு வந்திருக்கதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க இந்த விஷயத்த சுந்தரோட அப்பா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம 2 பேருமே சேர்ந்து சுந்தர் கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸை பத்தி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஆனா சுந்தர் ஏற்கனவே டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு ஷாக்ல இருக்கனால அவங்களோட அப்பா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போகிறது மட்டும் இல்லாம இன்னுமே அவங்களோட மனசுக்குள்ள பொண்ணு மேலதான் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல என்ன இந்த மாதிரி ஒரேடியா அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச அவளை நான் முதல்ல ஏதாவது பண்ணியே ஆகணும், அவளை நான் பழி வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த குடும்பத்தை விட்டு ஒரேடியா வெளியே வருவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா அவங்களுக்கு தாஸ் கால் பண்ணி மறுபடியுமே பணத்தை பத்தி கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை அவங்க தாஸ் கிட்ட கோவமா பேசாம அவங்க கிட்ட இந்த மாதிரி தன்னோட நிலைமையை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டுல இருந்து தன்னை அடிச்சு துரத்தாத குறைய துரத்தி விட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்க. உடனே இதை கேட்ட அந்த பக்கம் இருந்த தாசும் ஸ்வேதாவும், அப்பனா இந்த ஆள் நமக்கு இதுக்கப்புறமா பணத்தை தரமாட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனா அதுக்கு மாறா சுந்தர், "இங்க பாருங்க, உங்களுக்கு பணம் தான் வேணும்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. உங்களுக்கு இப்போ நான் 10-15 லட்சம் கூட தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நீங்க எப்படி சிவானிய உங்களோட ஆளுங்களை வச்சு கடத்தினீங்களோ அதே மாதிரி பொன்னியையுமே கடத்தி ஏதாவது பண்ணணும். அவளை கொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனா அவ வாழ்நாள் முழுக்க என்னை மறக்க முடியாத அளவுக்கு அவளுக்கு நான் மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே பணத்தை தரேன். ஏன்னா நீங்க இந்த மாதிரி பிழப்பாதான் சுத்திட்டு இருக்கீங்கன்னு உங்களோட செய்கையை வச்சும் என்கிட்ட நீங்க பேசுற டீலிங்க வச்சுமே எனக்கு நல்லா
நல்லா புரியுதுன்னு கரெக்டா அவங்க கிட்ட பொன்னிய பழி வாங்குறதுக்கான டீலிங்க போட உடனே இதை கேட்ட ஸ்வேதாவும் ஃபர்ஸ்ட் பயப்பட ஆரம்பிச்சாலும் தாஸோ ரொம்பவே தைரியமா இந்த விஷயத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுல ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா நம்ம சொந்தர மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாம், ஒருவேளை சரியா நடந்துச்சுன்னா நம்ம இந்த லைஃப்ல செட்டிலே ஆயிடலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளானை போட்டுட்டு பொன்னியை ஏதோ பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.